ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, விநாயகர் பூதமாய், தேவராய், விலங்காய், ஆணாய், பெண்ணாய், உயர் தினையாய், அக்னியாய் எல்லாமும் மாறி விளங்குகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே பலிதமாகும் என்றால் மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 22/3/2026 கிழமை ஞாயிறு. தமிழ் வருடம் விசுவா வசு, தமிழ் மாதம் பங்குனி 8வது நாள். கூர்ம கல்பாதி சக்தி கணபதி விரதம், சதுர்த்தி விரதம், நெல்லை நெல்லையப்பர் விழா தொடக்கம், திருப்போரூர் முருகபெருமான் பால் அபிஷேகம், சதுர்த்தி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 3:30 4:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. திதி சதுர்த்தி நள்ளிரவு 12:15 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் பரணி, நள்ளிரவு 1:26 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்தம், சித்திரை. சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கன்னியா ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், வருமானம் தங்காமல் உள்ளவர்களுடைய சேமிப்பு உயர. அன்றாட வாழ்க்கையிலே 90% மக்களுக்கு பீரோவில் வைத்த பணம் உடனே செலவாகி விடுகிறது. வரவு வருவதற்கு முன்பு செலவு காத்திருக்கிறது. நாளைக்கு என்று சேர்த்து வைத்தால் அதற்கு ஒரு செலவு இன்றே வந்து விடுகிறது என்ற கவலை பெரிதாக இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் லக்னத்திற்கு 2ஆம் இடமான தனஸ்தானமான 4ஆம் வீடான அமைப்பு ஸ்தானம் அவரவர் ஜாதகத்திலே பாதிக்கப்பட்டு இருப்பதுதான். இந்த மாதிரி ஜாதகம் அமைய பெற்றவர்கள் சேமிப்பை உயர்த்த இந்த எளிய பரிகாரத்தை செய்து நீங்கள் நன்மையை பெறலாம். முதலாவது பரிகாரம், உங்கள் பகுதியிலே வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகப்பெருமான் அமைந்துள்ள ஆலயத்திற்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலை 6 மணி அளவிலே சென்று மாலை 6 மணிக்கு அல்லது மாலை 6 மணிக்கு செல்ல வேண்டும். முருகன் கோயிலிலே முன் பசு நெய்யை கொண்ட நெய் தீபம் ஏற்ற வேண்டும். ஏற்றப்பட்ட தீபம் 1 மணி நேரம் தொடர்ந்து எரிய வேண்டும். அந்த அளவிற்கு நெய் எடுத்து செல்ல வேண்டும். தீபம் ஏற்றப்பட்ட உடனே சன்னிதானத்திற்கு முன்பு அமர்ந்து ஓம் சரவண பவ என்று தொடர்ந்து 1 மணி நேரம் பாராயணம் செய்ய வேண்டும். கண்களை மூடிக்கொள்ளாமல் விளக்கின் ஒளியை உற்று நோக்க வேண்டும். விளக்கின்
ஒளி 1 மணி நேரம் உங்கள் இரு கண்களில் படும். இதுபோல 9 செவ்வாய்க்கிழமை செல்ல வேண்டும். 10வது செவ்வாய்க்கிழமை முன்னரே வீணான செலவுகள் மறைந்து நல்ல செலவுகளோடு சேமிப்பு உயரும். பணக்கஷ்டமும் விலகும். வருடத்திற்கு 2 முறை இந்த பரிகாரத்தை செய்து பண கஷ்டத்தை தீர்த்து கொள்ளலாம். 2வது பரிகாரம், ஆலயத்திற்கு சென்று பரிகாரம் செய்ய முடியாதவர்கள் அவரவர் வீட்டிலே வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகன் படத்தை வைத்து வணங்கலாம். காலை அல்லது மாலை 6 மணிக்கு முதல் 7 மணி வரை பசு நெய் விளக்கு போட்டு செவ்வாய்க்கிழமை மட்டும் வணங்கி ஓம் சரவணபவ என்று தொடர்ந்து பாராயணம் செய்ய வேண்டும். தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமைகளுக்கு செய்ய வேண்டும். நல்ல செலவுகளோடு சேமிப்பு உயரும். பணம் கஷ்டம் வராது. வருடத்திற்கு 2 முறை இந்த பரிகாரத்தை செய்து வளமோடு வாழலாம். நாளைய தினம் தொழில் வியாபாரம் நஷ்டமின்றி உயர அதற்குண்டான கிரக இணைவுகள் என்ன, அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. 7ஆம் பாவம் கணவன் மனைவியை காட்டுகின்ற ஸ்தானம், கலஸ்திரஸ்தானம், திருமணஸ்தானம், தொழில் செய்கின்ற பாகஸ்தர்களுடைய ஸ்தானம். அதை பற்றி இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். 7ஆம் இடத்தில் தீய கிரகங்கள் நிற்காமலும் 7ஆம் அதிபர் பலம் பெற்றிருக்க 7ஆம் அதிபர் 3, 6, 8, 12 மறையாமலும் 7ஆம் வீட்டில் குரு பார்வை பெற்றிருக்கும் ஆண் ஜாதகத்தில் வரக்கூடிய மனைவி நன்றாக இருப்பார். இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாய் அமையும். 7 தீய கிரகம் மட்டும் இருக்கக்கூடாது. திருமணம் தடைப்படும். 7 தீய கிரகம் இருக்க திருமணம் நன்றாக அமையாது. 7ஆம் அதிபர் பலம் பெற்று சுபகிரக தசாவோ அல்லது யோகர்களுடைய தசாவோ நடைபெற்றால் திருமணம் நடைபெறும். 7ஆம் அதிபர் 2லே நிற்க அதிர்ஷ்டமான மனைவி அமைவார். மனைவி வந்த பிறகு ஜாதகர் பணம் நிறைய சம்பாதிப்பார். 7ஆம் அதிபர் 2லே நின்று குரு பார்வை பெற்றிருக்க சுக்கிரன் பலம் பெற்றிருக்க நிச்சயம் பணக்கார மனைவியாக அமைவார். 7ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்க சுக்கிரன் பலம் பெற்றிருக்க ஜாதகர் விரும்பியபடியே பணக்கார மனைவி அமைவார். 7ஆம் அதிபர் உச்சம் பெற்று லக்னத்தில் அமர்ந்திருக்க யோகமான மனைவி அமைவார். 7ஆம் அதிபர் 2, 1, 5, 9 நின்று குரு பார்வை பெற்றிருக்க மனைவியால் பொருத்தமான யோகம் உண்டார். 5ஆம் இடமும் 5ஆம் அதிபரும் பலமோடு நிற்க 8ஆம் வீடும் பலம் பெற்றிருக்க மனைவி மூலம் ஜாதகர் லாபத்தையும் சொத்தையும் அடைவார். நாளைய தினம் திருமணம் சொந்தமா அசலா என்பதற்கு உண்டான கிரக இணைவுகளையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், இன்று சனி நட்சத்திர பெயர்ச்சி பொன்னோடு பொருளாக வெற்றி பெறும் ராசிகள். மார்ச் 21ஆம் தேதி அன்று சனி பகவான் தனது நட்சத்திர பெயர்ச்சியை அடைகின்றார். இதனால் சில ராசிகள் தங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை பெறப் போகின்றன. அந்த ராசிகளை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம். சனி பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஜோதிடத்தில் சனி பகவானின் நீதி கடவுளாக பார்க்கப்படுகின்றார். இந்த நிலையிலே மார்ச் 21ஆம் தேதி அன்று சனி பகவான் தனது நட்சத்திர பாதத்தை மாற்றப் போகிறார். இதனால் சில ராசிகள் போதும் போதும் என்ற அளவிற்கு நன்மைகள் குவிய போகின்றது. தற்பொழுது மீன ராசியிலே பெயர்ச்சி அடைந்து பயணித்து வரும் சனி பகவான் உத்திரட்டாதி என்ற நட்சத்திரத்தின் 3வது பாதத்திலே நுழைய உள்ளார். எனவே இந்த நட்சத்திர மாற்றம் எந்த ராசிகளின் வாழ்க்கையை மாற்றும் என்பதை பார்க்கலாம். முதலிலே மேஷம். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு தற்பொழுது சனி பகவான் 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கின்றார். இந்த 7ரையின் சனி முதல் கட்டம் உங்களுக்கு இவ்வளவு நாளாக இருந்து வந்த உடல் உபாதைகள் வேறு, ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதி கிடைக்கும், செலவு குறைந்து வரவு அதிகரிக்கும். நீண்ட காலமாய் உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தற்போது முடிவுக்கு வரும். பொருளாதார ரீதியாக நீங்கள் முன்னேறுவீர்கள். அடுத்தது சிம்மம். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சனி பகவான் தற்பொழுது 8ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கின்றார். திடீர் நிகழ்வுகளும் மற்றும் ஏற்ற இறக்கங்களோடு தொடர்புடைய ஒரு நிலையாகும். இனி வரும் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை முன்னேற இது வழிவகுக்கும். வேலை மற்றும் தொழிலே நீங்கள் லாபத்தை பெறுவீர்கள். நிதி ஆதாயங்கள் முன்னதை விட அதிகமாகும். பொருளாதார நிலை வலுப்பெற உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். அடுத்தது தனுசு. தனுசு ராசியில் பிறந்தவர் தற்பொழுது அஷ்டாஷ்டம சனி நடந்து வருகிறது. இந்த காலகட்டத்திலே சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கின்றார். நட்சத்திர பாத மாறுதலுக்கு பிறகு
சாதகமான மாற்றங்கள் தென்படக்கூடும். தொழில் முயற்சிகளுக்கு தடையாக இருந்த தடைகள் நீங்கும். மன உளைச்சல் குறையும். தனி பகவானின் இந்த நட்சத்திர பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும். உங்கள் தாயாரின் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஊதிய அடிப்படையிலே பணிபுரிபவர்களுக்கு பணி இடமாற்றம் கிடைக்கலாம் அல்லது புதிய பொறுப்புகளை பெறலாம். மேலும் எதிரிகளை வென்று வெற்றி வாகை சூடும் வாய்ப்பும் உள்ளது. இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. அந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது தொடர்ந்து விரிவாகவும் விளக்கமாகவும் 12 ராசிகளுடைய பொது பலனை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று முயற்சிகளில் தடை வந்தாலும் உங்களுக்கு இருக்கும் புத்தி சாதுரியத்தால் அதையெல்லாம் முறியடித்து வெற்றி பாதையில் பயணிப்பீர்கள். தாய் வழி உறவினர்களுடன் சின்ன கருத்து மோதுதல்கள் வரலாம். நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்ற சிறிது போராட வேண்டியது இருக்கலாம். மேலும் வீண் அலைச்சலும் ஏற்படலாம். தேவையில்லாத பண விரயம் ஆகலாம். கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று முயற்சிகள் தடை வந்தாலும் உங்களுக்கு இருக்கும் புத்தி சாதுரியத்தால் அதை முறியடித்து வெற்றி பாதையில் பயணிப்பீர்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாய் வழியுடன் சின்ன கருத்து மோதல் வரலாம். நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்ற சிறிது போராட வேண்டியது இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீண் அலைச்சலும் ஏற்படலாம். தேவையில்லாத பண விரயமும் ஆகலாம். கவனம் தேவை. ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று காரிய அனுகூலம் கிடைக்கும். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். தனியார் வேலையிலே இருப்பவருக்கு சிறு வாக்குவாதங்கள் வரலாம். வரவுக்கேற்ற செலவுகளும் வந்து சேரும். எனினும் வருங்காலத்தில் தேவையான முதலீடுகள் அதற்கு உண்டான நபர்களும் ஆலோசனை செய்து முதலீடுகளை செய்வீர்கள். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று காரிய அனுகூலம் கிடைக்கும். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் தனியார் வேலையில் இருப்பவர்கள் சிறு வாக்குவாதங்கள் வரலாம். வரவுக்கேற்ற செலவுகளும் வந்து சேரும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வருங்காலத்திற்கு உரிய தேவையான முதலீடுகள் அதற்குண்டான நபர்களுடைய ஆலோசனைகள் செய்து முதலீடுகளை செய்வீர்கள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பிரச்சனையை முறியடிக்கும் வல்லமை உங்களை வந்து சேரும். காரிய அனுகூலம் கிட்டும். சொல்வாக்கில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கலைத்துறையிலே இருப்பவர்களுக்கு மிகுந்த உகந்த காலகட்டம் இது. கைகளுக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளும் பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பிரச்சனையை முறியடிக்கும் வல்லமை உங்களை வந்து சேரும். காரிய அனுகூலம் கிட்டும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் செல்வாக்கில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். கலைத்துறையிலே இருப்பவர்கள் மிகுந்த காலம் உகந்த காலமாக இது இருக்கிறது. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கைக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளும் பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று மாணவ கண்மணிகளுக்கு படிப்பில் நிதானமும் கவனமும் தேவை. கல்வியே நல்லதொரு முன்னேற்றமும் கவனத்துடன் படிப்பதும் நல்லது. எதிலும் நிதானம் தேவை. அரசியல்வாதிகள் சமூக சேவர்களுக்கு பலன்கள் நன்மை தீமை என கலந்து கிடைத்தாலும் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை பிரவுன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மாணவ கண்மணிக்கு படிப்பில் நிதானமும் கவனமும் தேவை. கல்வியில் நல்லதொரு முன்னேற்றமும் கவனத்துடன் படிப்பது நல்லது. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நிதானம் தேவை. அரசியல்வாதிகள் சமூக சேவர்களுக்கு பலன்கள் நன்மை தீமை என கலந்து கிடைத்தாலும் சிறப்பாக இருக்கும்.
ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்து எந்த ஒரு வேலையும் செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது. சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். இன்று செலவு அதிகரிக்கும். எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து பெயரை வாங்குவீர்கள். எல்லா காரியங்களும் அனுகூலமாகும். முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களுடைய உதவியும் கிடைக்கும். உங்கள் வாக்கின் மூலம் அனைத்து காரியங்களையும் சாதித்துக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் பெறும். மனதிலே தைரியம் கூடும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 6. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று செலவு அதிகரிக்கும். எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து பெயர் வாங்குவீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்து எல்லா காரியங்களும் அனுகூலமாகும். முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களுடைய உதவியும் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்கள் வாக்கின் மூலம் அனைத்து காரியங்களும் சாதித்துக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் பெறும். மனதிலே தைரியம் கூடும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் அவர்கள் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த மகாலட்சுமியினுடைய வழிபாடு தேவைப்படுகிறது. கூடுதலாக மகாலட்சுமியினுடைய காயத்ரியை சொல்லி வர அற்புதமான பலன்கள் கிடைக்கும். சந்திராஷ்ட தின தீட்சணியும் மட்டுப்படும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வந்து சேரலாம். கணவன் மனைவிக்கு இடையே இந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். பிள்ளைகள் கல்வியை பற்றி சிந்தனை அதிகரிக்கும். உறவினர் மத்தியிலே மரியாதை கூடும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வந்து சேரலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகளின் கல்விகளை பற்றி சிந்தனை அதிகரிக்கும். உறவினர் மத்தியிலே மரியாதை கூடும். விருச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தாய் தந்தையருடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் நீங்கும். எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும். திடீர் செலவுகள் உண்டாகும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். முக்கியஸ்தருடைய ஆதரவு கிடைக்கும். கலைத்துறையினர் கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தாய் தந்தையுடன் இருந்து வந்து மனத்தாங்கல்கள் நீங்கும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும். திடீர் செலவுகள் உண்டாகும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். முக்கியஸ்தருடைய ஆதரவு கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர் கலைத்துறையினர் கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வார்கள். கடன் பிரச்சனை தீரும். செல்வ நிலை உயரும். இறுக்கமான சூழ்நிலை மாறும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்திலிருந்து கருத்து வேற்றுமை உண்டாகலாம். கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வார்கள். புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர் கடன் பிரச்சனை தீரும். செல்வ நிலை உயரும். இறுக்கமான சூழ்நிலை மாறும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்தில் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். கவனம் தேவை. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணம், பதவி போன்ற விஷயங்களிலே இன்றைய அளவிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மேல் அதிகாரிகளுடைய குறுக்கீடு உங்களுக்கு உண்டாகலாம். அதனால் பொறுமை தேவை. மகர ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எடுத்துக்கொண்ட காரியங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நண்பரிடம் பக்குவமாய் பேசுவது நன்மையை தரும். எந்த காரியத்திலும் சாதகமான பலனை பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பயணங்களின் போது கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலை காணப்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கல்வியில் மேன்மை நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 8. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எடுத்துக்கொண்ட காரியங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த நண்பரிடம் பக்குவமாய் பேசுவது நன்மையை தரும். இந்த காரியத்திலும் சாதகமான பலனை பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பயணங்கள் போது கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வி திருப்தியான நிலை காணப்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கல்வியில் நல்லதொரு மேன்மை உண்டாகும். கும்பராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று காரிய வெற்றி உண்டாகும். கவலை தீரும். பக்குவமான அணுகுமுறையால் எந்த செயலிலும் வெற்றி பெறுவீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்ற இன்று முயற்சிகளை எடுப்பீர்கள். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் சூழ்நிலை உருவாகும். பண வசதி கூடும். தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 8, 5. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று காரிய வெற்றி உண்டாகும். கவலை தீரும். பக்குவமான அணுகுமுறையால் இந்த செயலும் வெற்றி பெறுவீர்கள். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர் சொன்ன சொல்லை காப்பாற்ற முயற்சி எடுப்பீர்கள். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் சூழ்நிலை உருவாகும்.
புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பண வசதி கூடும், தெய்வ சிந்தனை அதிகரிக்கும், வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாகும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட எதிர்பார்த்த தகவல்கள் வரும், இடமாற்றம் உண்டாகலாம், எதிர்பாராத திடீர் செலவு ஏற்படும், தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவு ஏற்படும், எதிர்பார்த்த லாபம் குறையலாம், புதிய ஆர்டர்களுக்கு கூடுதல் அலைய வேண்டியது இருக்கும், உத்தியோகத்தில் இப்போ கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்ட எண்கள் 29. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட எதிர்பார்த்த தகவல் வரும், இடமாற்றம் உண்டாகலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும், தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படும், எதிர்பார்த்த லாபம் குறையலாம், புதிய ஆர்டர்களுக்கான கூடுதலாய் அலைய வேண்டியது இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்ற. நன்றி, வணக்கம்.